வணக்கம் நேயர்களே. இன்று உலக நுரையீரல் புற்றுநோய் தினம். இன்றைய தினத்தில் நுரையீரல் புற்றுநோய் குறித்து பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. இந்த நிலையில் நேயர்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தொலைபேசி மூலமாக அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக அப்பல்லோ கேன்சர் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து புற்றுநோய் துறை மூத்த மருத்துவர் MA ராஜா அவர்கள் நம்முடன் இங்கு செய்தி அரங்கில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நுரையீரல் புற்றுநோய் அதனுடைய அறிகுறி என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு அவசியமானது? நுரையீரல் புற்றுநோயுடைய அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு குறிப்பிட்ட அறிகுறிகள் சொல்ல முடியாது. நுரையீரல் சார்ந்த அறிகுறிகள், அதாவது நுரையீரலில் எந்த நோய் வந்தாலுமே அது புற்றுநோயின்னு இல்லை, வேறு விதமான நோய்கள் வந்தாலும் நுரையீரலை பொறுத்த மட்டும் 3 விதமான அறிகுறிகள் தான் அதால் காட்ட முடியும். ஒன்று இருமல், இன்னொன்று வலி, இன்னொன்று மூச்சு திணறல். இந்த 3 அறிகுறிகளுமே நுரையீரல் புற்றுநோயிலும் காணலாம். அது அல்லாமல் உடல் எடை குறைதல், பசி குறைவு போன்ற அறிகுறிகளும் இருக்கலாம். சில நோயாளிகள் துரதிருஷ்டவசமாக நோய் பல இடங்களுக்கு பரவிய பிறகு வருகிறார்கள். அப்போது அந்தந்த உறுப்புகளை சார்ந்த அறிகுறிகளும் இருக்கலாம். நாம் ஏன் புற்றுநோய் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? முக்கியமாக நுரையீரல் புற்றுநோய் என்று பார்த்தால், புற்றுநோய் என்பது ஒரு தனி நோய் கிடையாது. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகபட்சமான நோய்கள் அடங்கியது தான் இந்த புற்றுநோய் என்ற அடைமொழி. அதில் 100 கணக்கில் நோய் இருக்கும் பொழுது இந்த நுரையீரல் புற்றுநோய் என்பது கிட்டத்தட்ட 8% அது மட்டுமே உள்ளது. எல்லா புற்றுநோய்களினாலும் உள்ள இறப்புகளை பார்க்கும்போது முதல் இடம் வகிப்பது உலக ரீதியாகவும் நமது நாட்டிலும் பார்க்கும்போது நுரையீரல் புற்றுநோய் தான். இந்த 2 காரணங்களுக்காகவும் இதை பற்றி நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய முக்கிய காரணம் என்ன? நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான முக்கிய காரணம் என்ன? இதிலிருந்து எப்படி நம்ம தற்காத்துக் கொள்வது? நுரையீரல் புற்றுநோய்க்கு ஒரு தனி விஷயம் என்னவென்றால் புகையிலை மட்டுமே கிட்டத்தட்ட பாதி நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாக அமைகிறது. இந்த புகையிலை நேரடியாக உட்படுபவர்களுக்கும் சரி, முனைவற்ற புகைதல், அதாவது பாசிவ் ஸ்மோக்கிங், அந்த வழியாக வந்தாலும் சரி, இது எந்த விதமான மார்க்கத்தில் எடுத்தாலும் சரி, அதாவது மூக்குப்பொடி போன்ற மூக்கில் வழியாக எடுத்தாலும் சரி, வாயில் மெல்லும் புகையிலை வழியாகவும், நாம் சிகரெட், பீடி போன்ற புகை வழியாகவும் எந்த வழியாக எடுத்தாலும் புற்றுநோய் வரலாம். மற்ற காரணங்கள் பார்க்கும்போது இந்த மாசு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. முக்கியமாக சமீபமான வருடங்களில் அது நோயாளி வரும் கட்டத்தை பொறுத்திருக்கிறது. பொதுவாக எல்லா புற்றுநோய்க்கும் ஸ்டேஜ் என்று சொல்லுவோம், அதாவது ஆரம்ப கட்டம், பிறகு அது முற்றின கட்டம். இதில் பொதுவாக சொன்னால் எல்லா புற்றுநோய்க்கும் 4 ஸ்டேஜ்கள் சொல்லுவோம். ஸ்டேஜ் 1, 2, 3, 4. இந்த ஸ்டேஜ் 1 என்பது ஆரம்ப கட்டத்தில் நுரையீரல் ஒரு இடத்தில் மட்டும் இருக்கும் புற்றுநோய். அந்த கட்டத்தில் நாம் கண்டுபிடித்தால் இதை பூர்ணமாக குணப்படுத்த முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது எப்போது அது அந்த இடத்தை பரவி வேறு உறுப்புகளை பாதிக்கிறதோ டயக்னோஸ் பண்ணுறது எப்படி டாக்டர்? நுரையீரல் புற்றுநோய் இருக்கிறதா என்று சந்தேகம் முதலில் எழ வேண்டும். இதுவே ஒரு பெரிய பிரச்சனை நமது நாட்டில். ஏனென்றால் இருமல் என்பது சாதாரணமான ஒரு அறிகுறி. பல காரணங்களுக்காக ஸ்கேன்கள் போன்ற கருவிகள் இருக்கின்றன. அது நுரையீரல் மட்டும் இருக்கிறது, அங்கே இருந்தால் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது, வேறு உறுப்புகளை பாதித்திருக்கிறதா என்பதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? அது எவ்வளவு நாள் நாம் எடுத்துக்கணும்? அதாவது சிகிச்சை என்பதும் அந்த ஸ்டேஜை பொறுத்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பல வகையான நுரையீரல் புற்றுநோய்கள் இருக்கின்றன. அது எந்த வகையை சார்ந்தது, இது ரெண்டும் வைத்து தான் நம்ம எந்த சிகிச்சை என்று முடிவு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஆரம்ப கட்ட நோய் என்றால் அறுவை சிகிச்சை பற்றி யோசிக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது, அதே சமயத்தில் அறுவை சிகிச்சை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, உடல் ஆரோக்கியத்தினாலோ அல்லது நோயாளியின் விருப்பத்திற்காகவோ அல்லது நமக்காக அது சரியான வழி என்று தோன்றாவிட்டால் கதிர்வீச்சு என்ற ஒரு வழி இருக்கிறது, ரேடியேஷன் தெரப்பி என்று சொல்வார்கள். இது அல்லாமல் மருத்துவ ரீதியாக முக்கியமாக நோய் ஓரளவுக்கு பரவி இருக்கும் சூழ்நிலையில் அது அல்லாமல் ஆரம்ப கட்டத்திலும் அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகோ அல்லது அந்த கதிர்வீச்சிற்கு பிறகோ ஒரு துணை சிகிச்சையாக மருத்துவ ரீதியாகவும் நம்ம சிகிச்சை செய்யலாம். இப்போது 4 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் இந்த கேன்சருக்கு தெரிய வரும்? ஆரம்ப கட்டத்தில் சில சமயம் அறிகுறிகளே தெரியாது. ஏதேச்சியாக தற்செயலாக வேறு ஏதாவது காரணத்திற்காக ஒரு எக்ஸ்ரேயோ அது மாதிரி எடுக்கும்போதோ இல்லை ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்று இந்த காலத்தில் பலர் செய்கிறார்கள். அப்படி செய்யும்போதோ கண்டுபிடிக்கலாம், அறிகுறியே இல்லாமல், ஏசிம்டமேட்டிக் என்று சொல்வது. அடுத்த கட்டத்தில் நான் சொன்னது போல் அது எந்த இடத்தில் இருக்குது என்பது ரொம்ப முக்கியம். சில இடங்களில் இருந்தால் அறிகுறி ஆரம்பத்தில் வராது. ஒரு காற்று குழாயை அழுத்துவது போல் இருந்தால் இருமல் வரலாம், சளி வரலாம் அல்லது ரத்தம் வரலாம். அதே போல் அந்த
நுரையீரலின் ஓரப்பகுதிகளில் இருந்தால் வலி வரலாம். பெரிதாக வளர்ந்தால் ஏற்கனவே நுரையீரல் அடிப்படை வேறு நோய்கள் இருக்கிறது என்றால் இந்த நுரையீரல் புற்றுநோய் வரும்போது கூடவே மூச்சு திணறலும் ஏற்படலாம். இது போன்ற அறிகுறிகள் தான் சாதாரணமாக தெரியும். இப்போது என்னென்ன டைப் ஆஃப் லங் கேன்சர் இருக்குது டாக்டர்? அது பல வகைகள் இருக்குன்னா இதில் முக்கியமாக 3 வகைகள் சொல்வோம். இந்த ஸ்குவேமஸ் செல் கார்சினோமா, அடினோ கார்சினோமா, லார்ஜ் செல் கார்சினோமா. இது 3ம் வந்து ஒரே இதுவாக சொல்ல வேண்டும் என்றால் நான் ஸ்மால் செல் லங் கார்சினோமான்னு சொல்லுவாங்க. இந்த 3ம் தனியாக எடுத்துக்கொண்டாலே 100 நுரையீரல் புற்றுநோய் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 80% இதிலேயே வந்துவிடும். அது இல்லாமல் இன்னும் ஒரு 10% ஸ்மால் செல் கார்சினோமா என்பது. மற்ற அபூர்வமான வகைகள் எல்லாம் அந்த மீதி 10% அடங்கிவிடும். ஒரு 7 வகைகள் உள்ளன. இப்போது புகைப்பிடிப்பதை தாண்டி நுரையீரல் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? மற்ற உறுப்பில் கேன்சர் வந்து அது நுரையீரல் கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்றைய காலகட்டத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த நகரங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் இடங்களில் இந்த காலத்து நடைமுறை வாழ்க்கையை பொறுத்து மாசு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் புகையிலை விட அதிக காரணமாகவே இருக்கிறது சில இடங்களில். இதுவே இந்த நோய் வளர்வதற்கு ஒரு முக்கிய காரணம். 2வது கேள்வி, வேறு இடத்திலிருந்து நுரையீரலுக்கு பரவும் நோய் என்பது வந்து ஆங்கிலத்தில் மெட்டாஸ்டசிஸ் என்று சொல்வார்கள். இது வந்து நுரையீரல் புற்றுநோயாக நாங்கள் ஒரு மருத்துவ ரீதியில் அதை பார்க்க மாட்டோம். ஏனென்றால் அது எந்த உறுப்பிலிருந்து ஆரம்பித்ததோ, உதாரணத்துக்கு இப்போது இரைப்பையில் ஒரு புற்றுநோய் வந்து அது நுரையீரலுக்கு பரவலாம். அப்படி இருக்கும்போது அந்த இரைப்பை நோய்க்கு புற்றுநோய்க்கு எந்த மருந்து அளிப்போமோ அதை தான் இதுக்கும் அளிப்போம். அதே சமயத்தில் நுரையீரல் புற்றுநோய்க்கு வேறு விதமான மருந்துகளை செலுத்தலாம். அதனால் வேறு இடத்துலேருந்து நுரையீரலுக்கு வரும் நோய் வந்து நுரையீரல் புற்றுநோயாக கருதப்படாது. இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நுரையீரல் புற்றுநோய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது? இந்தியாவில் இப்போ முதல் 5 இடங்கள் அதாவது வகிக்கும் புற்றுநோய்கள் என்று நம்ம பார்த்தால் ஆண்களில் இது 2வது இடத்தில் இருக்கிறது, பெண்களில் இது 4வது இடத்தில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100க்கும் அதிகமான புற்றுநோய்கள் அப்படி இருக்கும்போது இது 2வது இடத்திலும் 4வது இடத்திலும் இருக்கிறது. இறப்புகள் என்று பார்க்கும்போது புற்றுநோயினால் வரும் இறப்புகள் பார்க்கும்போது முதல் இடத்தை வைக்கிறது. ஒரு ஆண்டிற்கு சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் 75,000 1 லட்சம் வரை நுரையீரல் புற்றுநோய் புதிய நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். இதில் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அதே சமயம் இப்போ 1 லட்சம் புதிய நொய்கள் வரும் அதே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 மக்கள் நுரையீரல் புற்றுநோய் இறக்கவும் செய்வார்கள் அதே ஒரு ஆண்டில் கணக்கெடுத்தால். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு சிரமமான காரியம்னு புரிஞ்சுக்கணும். மீண்டு வருவது சிரமமான காரியம்தான். இதுக்கு முக்கியமான காரணம் பெரும்பாலான நோயாளிகள் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. பெரும்பாலும் நோயாளிகள் நம்மிடம் வரும்போதே அவர்களுக்கு நோய் ஒரு பரவிய நிலையில் தான் காணப்படுகிறது. இதுதான் முக்கியமான காரணம். அது அல்லாமல் சரியான சமயத்தில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாது, சரியான வகையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாதது, சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருப்பது, அதற்குண்டான பொருளாதாரம் இல்லாமல் இருப்பது, இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, பிரகாஷ், ஈரோட்ல இருந்து. பிரகாஷ், உங்களுடைய கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபாதர் இன்லாவுக்கு வயசு அவருக்கு 58 ஆகுதுங்க சார். என்னோட மதர் இன்லாவுக்கும் வந்து 54 அவங்க நுரையீரல் தொற்று ஏற்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க கேட்டதுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் தான் காரணம் அப்படின்னு ஆச்சுங்க சார். இப்போ என்னன்னா அவங்க மூலியமா என்னோட ஃபாதர் இன்லாவுக்கும் இருக்கு. இது வந்து கேன்சரால டெத் ஆயிருப்பாங்களா இல்ல எப்படின்னு ஒரு சந்தேகம் சார். ஏன்னா என்னோட ஒய்ஃப் இருக்காங்க, நான் ஏதாவது ப்ரீகாஷன் ஸ்டெப் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால நுரையீரல் புற்றுநோய் நீர்ப்பையிலையா? ஆமாங்க சார். இன்னும் ஒரு இன்ஃபெக்ஷன், இது வைரஸ் கிருமியினால் ஏற்படும் இன்ஃபெக்ஷன். இந்த வைரஸ் கிருமியினால் ஏற்படும் இன்ஃபெக்ஷனும் புற்றுநோய் கட்டுப்படாமல் இருக்கும் நோயாளிகளிடமும் 60 வயதிற்கு கூடுதலாக இருக்கும் நோயாளிகளிடமும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கீமோதெரப்பி எடுக்கும்போது இந்த வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பாதுகாப்பதற்காகவும் ஒவ்வொரு முறையும் அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். டாக்டர், தொடர்ந்து காலர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். அதற்கு முன்பாக இந்த சிறப்பு நேரலையில் ஒரு சிறு இடைவேளை. நுரையீரல் தொற்று, நுரையீரல் கேன்சர் தடுப்பு முறை மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பயணிப்போம். டாக்டர், இந்த நுரையீரல் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
3 விதமான சிகிச்சை முறைகள் உள்ளன. ஒன்று அறுவை சிகிச்சை, 2வது கதிர்வீச்சு, 3வது மருத்துவ சிகிச்சை. இந்த மருத்துவ சிகிச்சை பற்றி நான் பேச விரும்புகிறேன். என்றால் முக்கியமாக மருத்துவ ரீதியில் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை செய்பவர். எல்லோருக்கும் இந்த கீமோதெரப்பி என்ற வார்த்தை தெரியும், அது அர்த்தம் தெரியாவிட்டாலும் அது ஸோ இது இம்யூனோதெரப்பி என்று சொல்வது. இதுவும் ஒரு நவீன சிகிச்சை முறை. ஸோ இது போன்ற முறைகள் இருப்பதால் இன்று முன்பு இருந்ததை விட புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய்க்கு மிகுந்த சிறந்த ஒரு பலன் அளிக்கிறது. இப்போது இந்த நுரையீரல் புற்றுநோய் பொதுவாகவே புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் டாக்டர்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு புள்ளிவிவர கணக்குப்படி ஒருவர். ஓகே டாக்டர், நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக, அழைப்பாளர்கள் நிறைய நேயர்கள் அவங்களுடைய கேள்வியை கேட்டாங்க, அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்தமைக்காக மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி. தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.